சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சூடுபிடிக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. சுரேஷ் சாலேக்கு 90 நாட்கள் தடுப்பு காவல். தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதலுக்கு சுரேஷ் சாலேயின் தகவல்களே காரணம் என்கிறார் பிமல். புலம்பெயர் தமிழர்களை அரசு திருப்திப்படுத்துவதாகவும் தெரிவிப்பு. தவிசாளர் கிருஷ்ணவேணிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆதரவு வழங்கப் போவதில்லை என்கிறது நெடுங்கேணி வர்த்தக சங்கம். கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா நிறைவு. 6000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. விஜயின் விவாகரத்து வழக்கு ஏப்ரல் மாதம் விசாரணை. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் சம்பவம். பிரான்ஸ் விமானம் தாங்கி கப்பலுக்கு அருகில் பறந்த ரஷ்ய ஆளில்லா விமானம் தடுத்து நிறுத்திய ஸ்வீடன். தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முதல் வருடம் புத்தளம் பகுதியில் வைத்து இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் ஜக்ரான் உட்பட தேசிய தௌஹீத் ஜமாத் முகங்களை சுரேஷ் சலே சந்தித்ததான ஐயங்கள் உள்ள நிலையில் அவர் புதன்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கும் சுரேஷ் சலேவுக்கும் இடையே தொடர்புகள் இருப்பதாக பிள்ளையானின் முன்னாள் சகபாடியும் அவரது கட்சியின் செயலாளராகவும் இருந்த அசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து அவரை கைது செய்யுமாறு கத்தோலிக்க திருச்சபை உள்ளிட்ட தரப்புகள் கோரி வந்த நிலையில் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவால் பெறப்பட்ட துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே விமல் வீரவன்ச இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலே ஒருநாள் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது அடுத்த வாரம் விசேட இலக்கு இருப்பதாகவும் விமானப்படையின் தாக்குதல் விமானம் ஒன்றை 24 மணி நேரமும் தயார் நிலையில் வைக்குமாறும் அவர் கூறியிருந்தார். இதற்கமைய தமிழ்ச்செல்வன் இருந்த இடம் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டது. தமிழ்ச்செல்வனுடன் இருக்கும் நபர் ஒருவர் ஊடாகவே அந்த உளவு தகவல் பெறப்பட்டிருந்தது. தமிழ்ச்செல்வனுடன் இருந்தவருடன் சுரேஷ் சாலேக்கு தொடர்பு இருந்தது என்பதற்காக அவரை புலி என கூற முடியுமா? புலனாய்வு பிரிவு என்றால் அனைத்து தரப்புடனும் தொடர்பு இருக்கும். எனவே புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் தேவைக்காகவே அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்களும் தொடர்பு பட்டுள்ளதால் அரசாங்கம் நடத்தும் விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்படாது என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேயின் கைது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளை ஒருபோதும் நாங்கள் குழப்பப் போவதில்லை. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தயாராக இருக்கிறோம். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே சிறந்த அதிகாரி. விசாரணைக்காகவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைத்தால் அதற்கு செல்ல வேண்டும். தகவல் தெரிந்திருந்தால் அதனை தெரிவிக்க வேண்டும். எங்களை அழைத்தால் நாங்களும் செல்வோம். இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைப்பது சாட்சியம் கூறுவதற்கு அழைக்கும் நடவடிக்கையை
அரசாங்கத்திற்கு செய்ய முடியும். அதனால் இந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் காட்டும் வரை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றேன். ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த நபர்கள் இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என்ற கருத்து நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அவர்களது தேசிய பட்டியலில் இருப்பவர்களை அவர்களின் சொத்துக்களை விடுவிக்கின்றனர். அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதி வழங்குகின்றனர். இவ்வாறு அனைத்தையும் செய்யும் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகளவேனும் முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை. வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணவேணி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரி நடத்தப்படவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று நெடுங்கேணி வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியா நெடுங்கேணி இளைஞர்கள் மற்றும் பொது அமைப்புகளால் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நெடுங்கேணி பொதுச்சந்தைக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் பின்புலத்தில் தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தவிசாளர் கிருஷ்ணவேணி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தவிசாளருக்கு எதிரான போராட்டமானது தனிப்பட்ட நபரின் அரசியல் நோக்கம் கொண்டது எனவும் அதற்கு வர்த்தக சங்கம் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்காது எனவும் நெடுங்கேணி வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் வழமை போன்று தமது செயற்பாட்டை தொடர்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இலங்கை இந்திய பக்தர்களின் பங்களிப்புடன் நிறைவடைந்துள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இலங்கை இந்திய பக்தர்களுடன் ஆரம்பமான திருவிழாவில் நேற்று திருச்சிலுவை பாதையுடன் நற்கருணை பெருவிழா நடைபெற்றது. அத்துடன் இன்று காலை இலங்கை இந்திய அருட்தந்தையர்கள் இணைந்து கூட்டு திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் இறுதியில் அந்தோனியாரின் திருச்சுருப ஆசீர்வாதமும் இடம்பெற்றிருந்தது. 9,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், நூற்றுக்கணக்கான அருட்தந்தையர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டனர். கொழும்பு ஜிந்துப்பிட்டிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் பெண் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு ஜிந்துப்பிட்டிய பகுதியில் கடந்த 14ஆம் தேதி நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு வடக்கு பிரிவு குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய நேற்று கடவத்த சூரியபாலவ பகுதியிலும் வெள்ளம்பிட்டிய வெகர கொடல பகுதியிலும் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு வடக்கு பிரிவு குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் 6 கிராம் 540 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபரையும் 3 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபரான பெண்ணையும் கைது செய்து கரையோர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 44 வயதுடையவர் எனவும் சந்தேக நபரான பெண் 29 வயதுடையவர் எனவும் இவர்கள் சேரவத்த மற்றும் வெகரகுடல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குற்றத்தின் பின்னர் துப்பாக்கிதாரியை ஆயுதத்துடன் அழைத்து சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதி என்பதும் சந்தேக நபரான பெண் அவருக்கு உதவியாக இருந்ததும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரையும் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கரையோர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஆக்குரேகுட இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த நபர் தெற்கு மாகாணம் உட்பட பல பகுதிகளில் பல்வேறு கொலை செய்துள்ளதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். 50 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் பெண் ஒருவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று மாலை அகங்கல்ல மற்றும் அம்பலாங்குட ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இலங்கையின் காலி அகுங்கல காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 13 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 14 கிலோகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டதாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் கெத்ரி ஜேலத் தெரிவித்துள்ளார். இவர்களிடமிருந்து 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 30 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் குறித்த மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடவுள்ள நிலையில் தற்போது அவரது மனைவி விவாகரத்து கோரியமை பேசுபொருளாகியுள்ளது. தென்னிந்திய திரைப்பட நடிகர் விஜயை கடந்த 1999ஆம் ஆண்டு சங்கீதா காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 24ஆம் தேதி சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். பிரபல நடிகையொருவருடன் விஜய் திருமணத்தை மீறி உறவில் இருப்பதாகவும் அந்த நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதாகவும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதாகவும் சங்கீதா அந்த மனுவில் கூறியுள்ளார். மேலும் விஜய் அந்த நடிகையுடன் இருக்கும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருவதனால் தனக்கும் குழந்தைகளுக்கும் அவமானமாக இருப்பதாகவும் பொருளாதார ரீதியாக தனக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்து சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தங்களுக்குள் நடந்த திருமணத்தை சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளார். குறித்த மனு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சங்கீதா தாக்கல் செய்த மனு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் அன்று இருவரும் முன்னிலையாகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்வீடனின் மால்மோவில் நிறுத்தப்பட்டிருந்த பிரெஞ்சு விமானம் தாங்கி கப்பலுக்கு அருகில் பறந்த ரஷ்யாவின் ஆளில்லா விமானம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த ஆளில்லா விமானம் ஸ்வீடன் இராணுவத்தினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நேட்டோ நாடுகளின் ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக பிரான்சின் சார்லஸ் டி கோல் விமான தாங்கி கப்பலில் ஸ்வீடனுக்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் பிரான்சின் சார்லஸ் டி கோல் விமானம் தாங்கி கப்பலிலிருந்து 7 மைல் கடல் தொலைவில் ரஷ்யா ஆளில்லா விமானம் பறந்ததாக கூறப்படுகிறது. ரஷ்ய உளவு கப்பலிலிருந்து குறித்த ஆளில்லா விமானம் பறந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்தியதாக ஸ்வீடன் தெரிவித்துள்ளது. எனினும் ஸ்வீடன் இந்த குற்றச்சாட்டு ஆபத்தானது என்று கிளெம்ரனின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சூடுபிடிக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. சுரேஷ் சாலேக்கு 90 நாட்கள் தடுப்பு காவல். தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதலுக்கு சுரேஷ் சாலேயின் தகவல்களே காரணம் என்கிறார் பிமல். புலம்பெயர் தமிழர்களை அரசு திருப்திப்படுத்துவதாகவும் தெரிவிப்பு. தவிசாளர் கிருஷ்ணவேணிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆதரவு வழங்கப் போவதில்லை என்கிறது நெடுங்கேணி வர்த்தக சங்கம். கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா நிறைவு. 6000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. விஜயின் விவாகரத்து வழக்கு ஏப்ரல் மாதம் விசாரணை. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் சம்பவம். பிரான்ஸ் விமானம் தாங்கி கப்பலுக்கு அருகில் பறந்த ரஷ்ய ஆளில்லா விமானம் தடுத்து நிறுத்திய ஸ்வீடன். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.